டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கையில் மிளகா கண்டு வச்சுருக்கீங்க நண்பர்களே. நாங்களே விதை போட்டு அதை வளர்ந்து வந்தோடனே எடுத்து பிளான்டேஷன் பண்ண போகிறேன் நண்பர்களே. மாடி தோட்டத்தில் மண் கலவை கலக்கி வச்சு கரெக்டாக 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. ஏற்கனவே மிளகா கண்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். காயெல்லாம் காய்ச்சிருக்கு. இந்த மிளகா காய் இந்த பாருங்க, மிளகாயெல்லாம் காய்ச்சிருக்குது. இந்த காய்ச்சி இருந்தாலும் மிளகாய் அடிக்கடி தேவைப்படுது இல்லைங்களா, டெய்லி. அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 கண்டெய்னரில் பிளான்டேஷன் பண்ணுவேன்னு வச்சுருக்கிறேன் நண்பர்களே. வாங்க பிளான்டேஷன் பண்ணுவோம். இந்த பாருங்கள், இது ஒரு 40 லிட்டர் கண்டெய்னர் நண்பர்களே. இதில் ஒரு 5 கண்டு நடப்போகிறேன். இந்த அங்கே ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன், அது ஒரு 30 லிட்டர் கண்டெய்னரு. அதுலேயும் ஒரு 5 கண்டு வச்சுட்டு எது நல்லா வருதோ அதை எடுத்து வச்சுட்டு மிச்சக்கண்டை அப்படிங்கிறவே நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வச்சிட்றேன். வச்சுட்டு கடவுள் நினச்சிக்கிட்டு வேரோடு பிடுங்கணும் நண்பர்களே. அதுதான் அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாருங்கள், வேரோடு இருக்குது பாருங்கள், வேரோடு இருக்குது. அந்த ஆணி வேரோடு இருக்குது. பிளான்டேஷன் பண்ணுறேன் சென்டரில் சாமியை நினச்சிக்கிட்டு. மார்னிங் ஈவினிங் பண்ணுறது தான் நண்பர்கள் ரொம்ப நல்லது. ஈவினிங் ஹவர்ஸில் பிளான்டேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விதைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ நேற்று நல்ல மழை, காரைக்குடியில் நல்ல மழை நண்பர்களே. ஒன்று பிளான்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாருங்க, வேரோடு இருக்குது, ஆணி வேரோடு இருக்குது. இன்னும் ஒன்று இந்த இடத்துல பிளான்டேஷன் பண்ணுறேன். இந்த பாருங்கள், அந்த வேரை அப்படியே உள்ள விட்டுட்டு. இந்த வீடியோ முழுசாக பார்க்கணுன்னாக்கா என் லிங்க்கில் போனீங்கன்னா அந்த வீடியோ முழுசாக பார்க்கலாம் நண்பர்களே. இது நான் இப்போ ஷார்ட்ஸில் தான் போட போகிறேன். முழுசாக பார்க்குறதுக்கு லிங்க்கில் போனீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம். 2 நட்டுங்களா, இந்த பாருங்கள், 3ஆவது இது நடப்போகிறேன். நல்லா சென்டர் பண்ணி விட்டேன் நண்பர்களே. நட்டுட்டு இப்போ தான் பிரிண்ட் வரேன் கீழேருந்து. நாலாவது ஒன்று நடப்போகிறேன் நண்பர்களே. நட்டு சென்டர் பண்ணி மண்ணை கொஞ்சம் குமிச்சிட்டேன். இப்போ உயிர் தண்ணி கொடுக்கணும் நண்பர்களே, கண்டிப்பாகவே. இந்த பாருங்கள், ஸ்ப்ரேயர் கொண்டு வந்திருக்கேன். அதில் இருக்க கண்டை எடுத்துறேன் நான். இப்போ ஒரு 4 கண்டு இருக்குது. அடுத்த கண்டெய்னரில் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதை இங்கே வச்சிடுறேன். இன்னும் இருக்குது, இதையும் கூட ஆப்ஷன் பண்ணிடுறேன், அதாவது பிளான்டேஷன் பண்ணிடுறேன். ஸோ இதில் 5 கண்டு வச்சுருக்கேன் நண்பர்களே. எது பெஸ்ட்டாக வருதோ அதை விட்டுட்டு ஒரு அனைமே பெரிய கண்டெய்னருனால 2 அதில் 3 வைக்கலாம். இந்த பாருங்கள், நேற்று நல்ல மழை, அதனால தரையெல்லாம் நல்ல ஈரமாக இருக்குது. தண்ணி கொடுத்துறேன் நண்பர்களே. பூவாலி கொண்டு வந்துட்டேன் மேலே.